நீங்கள் வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்தம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், ஒருவேளை ரட்சிக்கப்படாத உங்க கணவரை கூட நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த பரிசுத்த தெய்வத்தால் அவர்களையும் பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வர முடியும். இன்னைக்கு பலர் அப்படி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லப்பா சார் அதெல்லாம் அவரெல்லாம் தேர்றது அவர் ரொம்ப ஈஸியா நீங்களே டிசைட் பண்ணிடு. அதனால தான் அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் சொன்னேன் நீங்க குடும்பமா உங்க கணவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கவே மாட்டேன், எனக்கு அது விருப்பம் இருக்காது. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, நான் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க இவ்வளோ என்கிட்ட சொல்றதை விட இவ்வளோ நேரம் நீங்க முட்டி போட்டு என்ன செஞ்சிருக்கலாம் ஜெபம் பண்ணிக்கலாம் சிஸ்டர், என்கிட்ட இவ்வளோ பெரிய பட்டியல் சொல்றீங்க. அப்போ அவங்க உடனே ஒரு ரிப்ளை பண்ணாங்க, பாஸ்டர் யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, அந்த ஆளுக்கு மட்டும் என்ன செய்ய சொல்லாதீங்க. எப்படி அவர் திருந்துவார்? அதுக்கப்புறம் எப்படி அவர் ரட்சிப்புக்குள்ள வருவார்? நீங்க பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறது போல